வெல்கம் டு ETK சேனல். நான் உங்கள் கண்ணதாசன். இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து இங்கிலீஷ் கான்வர்சேஷன் பார்ட் 5. ஏற்கனவே இந்த மாதிரி 4 வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒரு சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ முதல்ல பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி எப்படின்னா வந்து டெய்லி நடக்கிற ஒரு ரொட்டீன் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, தினந்தோறும் ஒரு வீட்டில் நடக்குது இல்லை, அந்த ரொட்டீன் ஒர்க்கை வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்கார ஃப்ரெண்டு வந்து இன்னொரு வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாரு. அப்போ அவரை மீட் பண்ணி பேசும்போது என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல வந்து நான் வந்து வேக்கப் அப்படின்னா எழுந்துருன்னு அர்த்தம், ஓக்கப் அப்படின்னா எழுந்தேன்னு அர்த்தம், இல்லை விழித்தேன்னு அர்த்தம். வேக்கப்னா எழுந்திரு அல்லது விழித்திரு, ஓக்கப் அப்படின்னா விழித்தேன் அல்லது எழுந்துக்கிட்டேன்னு சொல்கிறது. ஸோ இப்போ அவர் வந்து இவரை பார்த்து கேட்குறாரு, வென் டிட் யூ வேக்கப் டுடே, எத்தனை மணிக்கு இன்றைக்கி நீங்கள் எழுந்தீங்க. வென் டிட் யூ வேக்கப் டுடே, வென் டிட் யூ வேக்கப்னா எத்தனை மணிக்கு நீங்கள் இன்றைக்கி எழுந்தீங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, யூஸ்வலி ஐ வேக்கப் அட் 5:30 in the morning, but today I woke up at 6:45 AM. வழக்கமாக நான் வந்து 5:30 மணிக்கு காலையில் எழுந்துருவேன், பட் இன்றைக்கி மட்டும் ஒரு 6:45 ஆகிடுச்சு எழுந்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அது கேட்குறாரு, வாட் டு யூ டூ இன் த மார்னிங் ஆஃப்டர் யூ வேக்கப். வாட் டு யூ டூ இன் த மார்னிங் ஆஃப்டர் யூ வேக்கப்னா நீங்கள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஐ கோ ஃபார் எ வாக் எவ்ரி மார்னிங். ஐ கோ ஃபார் எ வாக் எவ்ரி மார்னிங். நான் தினமும் காலையில் நடைப்பயிற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் கேட்குறாரு, ஹவ் ஃபார் டு யூ வாக், ஹவ் ஃபார் டு யூ வாக், நீங்கள் எவ்வளோ தூரம் நடப்பீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீர்கள்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஐ வாக் அரவுண்ட் 6 kilometers. ஐ வாக் அரவுண்ட் 6 kilometers. நான் சுமார் 6 கிலோமீட்டர் நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர் கேட்குறாரு, how many hours will it take to complete it. how many hours will it take to complete it. அதை முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, இட் வில் டேக் an hour and 10 minutes. இட் வில் டேக் an hour and 10 minutes. அது வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. தென் வாட் டு யூ டூ, தென் வாட் டு யூ டூ, அதன் பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து ஐ டூ யோகா ஃபார் 30 minutes. நான் 30 நிமிஷம் யோகா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ டூ யோகா ஃபார் 30 minutes. நான் 30 நிமிடம் யோகா செய்வேன்னு சொல்கிறாரு. தென் ஐ கெட் ரெடி ஃபார் ஒர்க். அதுக்கப்புறம் நான் வந்து தென் ஐ கெட் ரெடி ஃபார் ஒர்க்னா பின்னர் நான் வந்து வேலைக்கு தயாராகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கேட்குறாரு, ஹவு டு யூ கோ டு ஆஃபீஸ் எவ்ரிடே. ஹவு டு யூ கோ டு ஆஃபீஸ் எவ்ரிடே, நீங்கள் எப்படி அலுவலகத்துக்கு டெய்லி போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, யூஸ்வலி ஐ கோ பை பைக், சம்டைம்ஸ் பை கார். யூஸ்வலி ஐ கோ பை பைக், சம்டைம்ஸ் பை கார். வழக்கமாக நான் வந்து பைக்கில் போவேன், சில நேரம் வந்து காரில் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் த ஆஃபீஸ், அலுவலகம் அடைய எவ்வளோ நேரம் ஆகும். இடிக்க மினிமமாக 40 minutes. குறைஞ்சபட்சம் வந்து 45 நிமிஷம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. வாட் அபவுட் யுவர் பிரதர்ஸ், ஹவு டஸ் ஹி ரீச் இன் ஆஃபீஸ். வாட் அபவுட் யுவர் பிரதர்ஸ், ஹவு டஸ் ஹி ரீச் இன் இஸ் ஆஃபீஸ். உங்கள் பிரதர் எப்படி ஆஃபீஸ் போகிறாரு அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் சகோதர நிலை என்ன, அவரது அலுவலகத்தை எப்படி அடைக்கிறார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, இ கோஸ் டு ஆஃபீஸ் பை பஸ். இ கோஸ் டு ஆஃபீஸ் பை பஸ். அவர் பேருந்தில் பயணிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் கேட்குறாரு, கேன் யூ நாட் ட்ராப் ஹிம், கேன் யூ நாட் ட்ராப் ஹிம் ஆஃப் அட் இஸ் ஆஃபீஸ். கேன் யூ நாட் ட்ராப் ஹிம் ஆஃப் அட் இஸ் ஆஃபீஸ். நீங்கள் அவர் ஆஃபீஸில் விட முடியாதா, இறக்கி விட முடியாதான்னு கேட்குறாரு. ஆஃப்னா விட இறக்கி விடுறது கேட்குறாரு. அது இவர் சொல்கிறாரு, he goes to the western side of the office but mine is on the eastern side, so it is impossible. He goes to the western side of the office, or western side la போறாரு, but mine is on the eastern side. இந்த ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது, ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். அவர் மேற்கு பக்கம் போகிறாரு, என் ஆஃபீஸு கிழக்கு பக்கமாக இருக்குது, அதனால் அது சாத்தியமே இல்லை, ட்ராப் பண்ணிட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்குறாரு, வாட் அபவுட் லஞ்ச். லஞ்சை பற்றி நீங்கள் உங்களோட மத்திய உணவு என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறாரு. Do you carry food from home or eat at the canteen? What about lunch? Do you carry food from home or eat at the canteen? நீங்கள் மத்திய உணவு என்ன செய்கிறீங்க, வீட்டிலேருந்து கொண்டு போகிறீங்களா இல்லை கேன்டீன்லேயே சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு, ஐ கேரி ஃபுட் மோஸ்ட்லி ஃப்ரம் ஹோம் பட் அக்கேஷனலி அட் த கேன்டீன். பெரும்பாலும் வீட்டிலேருந்து கொண்டு போயிடுவேன், எப்போயாவது ஒரு வாட்டி நான் வந்து ஹோட்டலில் அதுக்கு கேன்டீனில் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, when do you get back from office to your home. when do you get back from office to your home. அலுவலகத்துலேருந்து எப்போ நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வருவீங்க. ஐ ரீச் ஹோம் அரவுண்ட் 8:30 in the evening. ஐ ரீச் ஹோம் அரவுண்ட் 8:30 in the evening. நான் இரவு 8:30 மணிக்கு வந்து வீட்டுக்கு சேருவேன் அப்படின்னு சொல்கிறாரு.
நான் இரவு 8:30 அளவில் வீட்டை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரிப்ளை பண்ணுறாரு. மோஸ்ட்லி ஐ ஃபைண்ட் ஹெவி டிராஃபிக் இன் த ஈவினிங், ஸோ இட் டேக் a minimum of 2 hours to reach home. Mostly find very traffic in the evening, so it takes a minimum of 2 hours to reach home. பெரும்பாலும் நான் வந்து மாலையில் அதிகபட்சம் வந்து டிராஃபிக் இருக்கும், அதனால் ஒரு 2 மணி நேரமாவது எனக்கு வந்து எடுக்கும் வந்து சேர்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொல்கிறாரு, ஐ திங்க் ஐ எம் கில்லிங் யுவர் டைம், ஸோ வி வில் மீட் டுமாரோ. நான் நினைக்கிறேன் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறேன்னு, நம்ம நாளைக்கு சந்திக்கலாமா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு டைம் ஆகிடுச்சு. உடனே அவர் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளோதான். இல்லை எப்படின்னா, 2 நண்பர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க திடீர்னு காலையில் மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள ரொட்டீன் பற்றி நம்ம வந்து ஜென்ரலாக பேசுகிறாங்க. அது பக்கத்தில் இருக்கலாம், வேறு எங்கேயா இருக்கலாம். நண்பர்கள் சந்திக்கும் போது அவங்கள என்ன பேசுவாங்க, காலையில் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன டயலாக்காக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை 1 or 2 டைம் திரும்பி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இதிலேருந்து சில வார்த்தைகள் எடுத்து நீங்கள் உங்களோட ரியல் டைம் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு கான்வர்சேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.